தொந்தரவு இல்லாம ப்ளீஸ் நீங்க என்ஜாய் பண்ணுங்க and எந்த ஒரு டிஸ்டர்ப் இல்லாம என்ஜாய் பண்ணுங்க. Thank you. For men's in court number 2, it's between SPM Suresh and Yadav Academy Nagpur. Has started now. So first prize. ரசிக பெருமக்களுக்கு ஒரு அறிவிப்பு. இந்த ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர் வராங்க எவ்வளவு பெரிய பெருமை பாருங்க. ஓகே thank you. ஓகே குரு போட்டோ ப்ளீஸ். come on group photo please. And the Pascal, the woman free quarter final match memorial. Top team of the India Himachal. தமிழகத்தின் தலைசிறந்த அணி சமூக மெமோரியல். பார்ப்போம் அறுதி போட்டிக்கு போவது யார் என்ற போட்டி. இந்த போட்டி முக்கியமான போட்டி. பரிசுக்கு போவது யார், வெற்றி பெற்றால் பரிசு. அறுதி போட்டிக்கு தகுதி பெறுவதை பார்ப்போம். So again 1 point SPM. Third right, do or die right. For Nagpur number 1. Himachal and Jesse number 3. தன்னோட பாயிண்ட்ஸ் ஓபன் பண்ணுவாங்களா? தமிழ்நாடு நார்த்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டி போயிட்டு இருக்கு. இதை ஜெயிச்சாதான் தமிழ்நாடு உள்ள போக முடியும். ரெண்டு கோட்லையுமே அப்படிதான் போயிட்டு இருக்கு. இங்க இமாச்சல பிரதேஷ் பிளஸ் தமிழ்நாடு, அதே மாதிரி அங்க நாக்பூர் அண்ட் தமிழ்நாடு. court number 2 la match again equal points they are carrying. SPM 3 points and Nagpur 3 points. ஒட்டன்சத்திரம் தன்னோட பாயிண்ட்ஸ் ஓபன் பண்ணுவாங்க. SPM ல தமிழ்நாட்டுல Super. Nice catch. Himachal court number 2 la SPM 4 points la leading la irukanga and Nagpur 3 points with just a 1 points in between. So Jesse number 10 try பண்றாங்க. Super. So wait பண்ணி பார்க்கலாம். 1 point goes to ஒட்டன்சத்திரம் தன்னோட பாயிண்ட்ஸ் ஓபன். சூப்பர். இந்தியாவின் தலைசிறந்த அணி ஹிமாச்சல். தம்பி இதுல நைஸ் டான்ஸ் பண்ணா தம்பி. empty right Himachal again ஒட்டன்சத்திரம் வந்து ஜெஸ்ஸி நம்பர் 32. இப்போ தம்பி நீ போடு வெளிய நீ வெளிய போ. இல்ல நீ சரி வெளிய போ. இல்ல வேண்டாம் நீ வெளிய போ. தண்ணி அடிச்சு நீ வெளிய போங்க. இல்ல வேண்டாம் அப்படி வேண்டாம் 3 points goes to. It is a Pascal. The next woman match, the quarter final match, South Central Hyderabad, VSR International School. Please be ready. காவல்துறை நண்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், தயவு செய்து வான் பண்ணி எல்லாத்தையும் அனுப்பி விட்டுருங்க. நான் பாத்துக்கிறேன். இல்ல அதெல்லாம் உட்காருங்க, நீங்க ப்ளீஸ் உட்காருங்க. காவல்துறை நண்பர்களுக்கு யாராவது ஒரு சில சின்ன மிஸ்டேக் பண்ணா இருப்பேன். Once I repeat, the third pre-quarter final match, Indian Navy Chennai Tourist University. I request both teams to be ready. So 1.2 Nagpur team. ஒட்டன்சத்திரம் team super. Just 3 points in Himachal. 7 points in ஒட்டன்சத்திரம். 1 points leading la Himachal இருக்காங்க. 1.2 SPM Suresh. Hello. 10 points in ஒட்டன்சத்திரம். 9 points in Himachal. 1 points leading la இருக்காங்க. ஒட்டன்சத்திரம் team super. Hello. So இப்போ வரைக்கும் தமிழ்நாடு team 2 leading la இருக்காங்க. விட்றாதீங்க. Okay, just a miss ஆயிடுச்சு. ஒட்டன்சத்திரம் டீம்ல இருந்து ஜெஸ்ஸி நம்பர் 2 points. ரொம்ப நெருக்கத்துல இருக்காங்க obviously. So ரெண்டு டீமுமே பயங்கரமா விளையாடிட்டு இருக்காங்க. சூப்பர் 1 points goes to ஒட்டன்சத்திரம் டீம். சூப்பர் 11 pointsல இருக்காங்க. ரெண்டு டீமே 4 point differenceல வந்து நிக்குது between Nagpur and SPM Suresh. So கொஞ்சமா லீடிங் வந்துட்டு இருக்காங்க. Again 1 points goes to Himachal. கொடுத்த பாயிண்ட்ஸ் அப்படியே வாங்கிட்டு போயிட்டாங்க. Come on SPM Suresh. செக் ஒட்டன்சத்திரம் டீம்ல இருந்து ஜெஸ்ஸி நம்பர் 12 2 பாயிண்ட் தான் லீடிங். பட் இருந்தாலும் தமிழ்நாடு வந்து லீடிங்ல இப்போ வரைக்கும் காப்பாத்திட்டு இருக்காங்க.
1 points goes to Himachal. ரெண்டு டீமே டஃப் கொடுத்து விளையாடிட்டு இருக்காங்க. யாதவ் அகாடமி நாக்பூர் ஒட்டன்சத்திரம் டீம் ஸ்கோர் ரைட்டா பாரு. ரெண்டு பேருமே விட்டு கொடுக்காம விளையாடுறாங்க. பண்ணாரு ஜஸ்ட் மிஸ். சூப்பர் ரைட் எம்டி ரைட். சோ ஜெஸ்ஸி நம்பர் 4 எஸ்பிஎம் சுரேஷ் ரைட் போயிருக்காரு. First University, please be ready. ஆளுங்க போட்டி பறிக்கிறது. அங்கே 10 இருக்காங்க. பார்க்கலாம் எந்த டீம் லீட் பண்ணி கொண்டு போறாங்கன்னு. தேர்ட் ரைட் முடியும் படி டூ ஆர் டை ரைட். the top rider ஸ்டேட் ஒட்டன்சத்திரம் டீமுக்கு படி கொண்டிருக்கிறார். இது எடுப்பாரா கொடுப்பாரா பார்ப்போம். 10க்கு 10 ஜெயிக்க போவது யார் பார்ப்போம். 1 points goes to Himachal. 15 points ல இருக்காங்க Himachal. Yes. 10-11. சோ நாக்பூருக்கு இது தேர்ட் ரைட். கண்டிப்பா பாயிண்ட் எடுக்கணும் இல்ல பாயிண்ட் கொடுக்கணும் பார்க்கலாம். பறக்கறாங்க. எடுக்க விடல. சூப்பர். ரைட் எடுங்கப்பா. செகண்ட் சேம் பாயிண்ட். நல்ல கேட்ச். டு வாட் ரைட். சோ கண்டிப்பா அந்த ரைட்ல பாயிண்ட் எடுக்கணும். நம்ம எஸ்பிஎம் சுரேஷ் பாயிண்ட் எடுக்கறாங்களான்னு பார்க்கலாம். 2 point plus bonus 1 point. சூப்பர். நல்ல ரைடுங்க. அப்பா. SPM சுரேஷ் ரைட். ஜெஸ்ஸி நம்பர் 6 யாதவ் அகாடமி நாக்பூர்ல வந்திருக்காங்க. சோ தேர்ட் ரைட். கண்டிப்பா பாயிண்ட் எடுக்கணும் இல்ல கொடுக்கணும் பார்க்கலாம். சூப்பர். 2 points in ஒட்டன்சத்திரம் டீம். சூப்பர். இப்பதான் ஆட்டம் சூடு பிடிக்குது வேற லெவல்ல. ஒரு ஸ்மால் சைட் சேஞ்ச். 29 points in Himachal. 19 points in ஒட்டன்சத்திரம் டீம். 10 points லீடிங்ல இருக்காங்க Himachal. சூப்பர். சூப்பர். சோ மறுபடியும் ஒரு பாயிண்ட் நம்ம எஸ்பிஎம் சுரேஷ்க்கு. பா மாத்தி மாத்தி மல்ல கட்டாங்க. விடு. South Central Hyderabad VSR. கோட் நம்பர் 2 ல எஸ்பிஎம் சுரேஷ் டீம் பயங்கர வெறித்தனமா விளையாடிட்டு இருக்காங்க. லாஸ்ட் பிளேயர் வந்திருக்காரு. டீமுக்கு பாயிண்ட்ஸ்ல லீடிங்ல இருக்காங்க. எஸ் டீமுக்கு பாயிண்ட்ஸ் எடுப்பாரா இல்ல அவுட் ஆகாரான்னு பார்க்கலாம். So bonus point to Yadav Academy. So இந்த ப்ரீ குவார்ட்டர் ஃபைனல் வந்து நடந்துட்டு இருக்கு. சோ பயங்கரமா போயிட்டு இருக்குங்க. தமிழ்நாடு டீமும் நாக்பூர் டீமும் மோதிட்டு இருக்காங்க. So almost 8 points லீடிங்ல நம்ம தமிழ்நாடு டீம் பயங்கரமா விளையாடிட்டு இருக்காங்க. பிடிக்கவே முடியாது. ஒரு ரைட்லயே பாயிண்ட்ஸ் தான். நிறைய வாய்ப்பு இருக்கு பார்க்கலாம். Himachal இருந்து ஜெஸ்ஸி நம்பர் 3 ஒரு நல்ல ரைடர். பா விட்டவே இல்ல. சூப்பர் கேட்ச். நல்ல கேட்ச். தேர்ட் ரைட் ஓட ரைட் எஸ்பிஎம் சுரேஷ்க்கு. தமிழ்நாடு 22 இமாச்சல் 30. சின்ன மிஸ் சைட் சின்ன டைம். சைட் சேஞ்ச். மறுபடியும் ஜெஸ்ஸி நம்பர் 11 எஸ்பிஎம் உடைய ஒரு பெஸ்ட் பிளேயர்னே சொல்லலாம். வந்த பாயிண்ட்ஸ் எடுக்காம இவர் போனதே கிடையாது. ஒரு நல்ல டிஃபெண்ட். Number 3. So 2 points. 2 சின்ன கேப்ல வந்துட்டாரு. சூப்பர். நல்ல ரைட். 2 points. 2 points to Yadav Academy Nagpur. 13 points difference-ல Himachal இருக்காங்க. சூப்பர். Himachal இருந்து
போட ஒரு நல்ல பாயிண்டோட டுவாட ரைட். சோ கண்டிப்பா அந்த ரைட்ல பாயிண்ட்ஸ் எடுக்கணும் பார்க்கலாம். எஸ்பிஎம் சுரேஷ் ஆல்ரெடி லீடிங்ல இருக்காங்க. ஒட்டஞ்சத்திரன் டீம்ல இருந்து ஜெர்சி நம்பர் 32 சிறந்த ரைடர். எஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 1 point and it's 1 point to Nagpur. ரைடர் இருக்காங்க ஹிமாச்சல். ஒண்ணா எடுத்து கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க தமிழ்நாடுவ. ஹிமாச்சல்ல ஜெர்சி நம்பர் 3 again கமான் விட்டாங்க. சூப்பர் ரைடர். 1 point to Nagpur வந்துட்டு இருக்காங்க. So 5 points different. ஜெயிக்கிறவங்க குவார்ட்டர் ஃபைனல்ஸ். எப்படி விடுவாங்க? சூப்பர் போனஸ் +1. So விட்ட பாயிண்ட புடிச்சிட்டு இருக்காங்க. 1 points goes to ஒட்டஞ்சத்திரன் team. கோட் நம்பர் 2 மெடிக்கல் டீம் ப்ளீஸ் வாங்க. பேச முடியல. ஒட்டஞ்சத்திரன் டீம்ல இருந்து again 32 bonus 1 point. 32 pointsல ஒட்டஞ்சத்திரன் டீம் இருக்காங்க. 41 points in Himachal. முடிச்சிட்டாங்க. 9 points bonus. So 4 points லீடிங்ல இருக்கோம் நம்ம எஸ்பிஎம் சுரேஷ். ஒட்டஞ்சத்திரன் டீம் சூப்பர். பயங்கர பரபரப்பா போயிட்டு இருக்கு. பாயிண்ட்ஸும் நெருங்கிட்டே இருக்கு. விட்டவே கூடாத விளையாடிட்டு இருக்காங்க. ஜெயிக்கிறவங்க குவார்ட்டர் ஃபைனல்ஸ்ல. So 5 points லீடிங்ல எஸ்பிஎம் சுரேஷ் இருக்காங்க. ஜெர்சி நம்பர் 1 யாதவ் அகாடமி நாக்பூர்ல இருந்து ரைட் போயிருக்காங்க. ஒட்டஞ்சத்திரன் டீம்ல இருந்து ஜெர்சி நம்பர் 9 அவரே தள்ளிட்டாலும் பரவாயில்ல அப்படியே ட்ரை பண்ணாரு. 3 points goes to Himachal. So மறுபடியும் ஒரு நல்ல ரைடர் ஜெர்சி நம்பர் 11 52 points எடுத்து Himachal இந்த டீம் இந்த மேட்சை வின் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் ஸ்லோவா கொஞ்சம் சின்ன ஒரு நல்ல ரைடர் அவுட் ஆகிட்டாங்க. கேம்ல ஒரு சேஞ்ச் இருக்கு. Himachal குவார்ட்டர் ஃபைனலுக்கு செலக்ட் ஆயிட்டாங்க. ஆஹா ஆட்டத்துல கொஞ்சம் கொஞ்சமா லீடிங் வந்து. சோ ஜெர்சி நம்பர் 7 நாக்பூர்ல இருந்து ரைட் வந்திருக்காங்க. பார்க்கலாம். சோ எப்ப வேணாலும் கேம் சேஞ்ச் ஆகும். ட்ரை பண்ணிருக்காங்க. விட்டாங்க. கம் ஆன் எஸ் கையிடுங்கப்பா சூப்பர். குவார்ட்டர் ஃபைனல்ஸ்ல பயங்கரமா விளையாடிட்டு இருக்காங்க. ப்ரீ குவார்ட்டர் ஃபைனல்ஸ்ல எந்த டீம் ஜெயிக்கிறாங்களோ குவார்ட்டர் ஃபைனல்ஸ். எதுக்கு அதெல்லாம் கேம் போடுறது? டுவாடே ரைட் For SPM ஒண்ணு அவங்க பாயிண்ட் எடுக்கணும் கொடுக்கணும்னு சொல்ல வந்த பட் எடுத்திருக்காங்கன்னு பாப்போம். சோ கண்டிப்பா ஏன்னா ஒரு நல்ல பிளேயர் களத்துல இருக்காரு. என்ன ஆச்சு? அம்பையர் கிட்ட கேட்போம். அம்பையர் தான் சொல்லணும். நிறைய பிளேயர்ஸ் இருந்தாங்க. இப்ப அவுட் ஆகலன்னு பார்க்கலாம். ப்ளீஸ் டோன்ட் ஆர்கியூ. அவுட்டா இருந்தா செம்ம பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கும். சோ வெயிட் பண்ணுவோம். ஆடியன்ஸ் கிட்ட இருந்து அந்த ஒரு கேள்விதான் வெயிட் பண்ணுவோம். இன்னைக்கு இப்போ இந்த லேடிஸ் டீம் முடிஞ்ச உடனே சிங்கிள் கோட் போடப்பட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் குவார்டர் 4 மேட்ச் மட்டும் போடப்படும். அதுல வந்து இன்கம் டாக்ஸ் தமிழ்நாடு அணியினரும் அவர்களை எதிர்த்து மகாராஷ்டிரா அணியினரும் ஆட இருக்கிறார்கள். 1 பாயிண்ட் தமிழ்நாடு. எஸ் மறுபடியும் ஒரு நல்ல பிளேயர் இறக்கிருக்காங்க. ஜெர்சி நம்பர் 11 ஓ ட்ரை பண்றாரு. முடிச்சிட்டாரா? சூப்பர் 4 பாயிண்ட். குடுங்க கையில. ஒரு சம மேட்ச் இப்போ நடந்தது. தமிழ்நாடு டீம்ல இருந்து 4 பாயிண்ட்ஸ் சொல்லையா அள்ளிட்டு போனாங்க. Again 36 பாயிண்ட்ஸ்ல லீடிங்ல இருக்காங்க எஸ்பிஎம் சுரேஷ் and 25 பாயிண்ட்ஸ்ல நாக்பூர். கம் ஆன் இந்த டைம் நல்ல கேட்சா. எஸ் சூப்பர். Again 1 to SPM jersey number 7 from Nagpur. So already ஒரு ஃபாரான டிஃபரன்ஸ்ல தான் இருக்காங்க பாயிண்ட்ஸ்ல.
செல்வி அக்கா அவர்கள், வேற ரீட்டா மேடம், ப்ளீஸ் டீச்சர்ஸ் ஒன்லி, டீச்சர் ஸ்டாஃப். சூப்பர் பா, போனஸ் +1. சம டைவ் அது. கண்ணசஞ்ச நேரத்துல அப்படியே பாயிண்ட்ஸ் எடுத்து வந்துட்டு இருக்காங்க. குட் ப்ளே SPM சுரேஷ். And still there is a chance to win Yadav Academy Nagpur. So இதுல ஜெயிக்கிற டீம் அப்படியே குவார்டர் ஃபைனல்ஸ்க்கு போக போறாங்க. இதமாக போற மாதிரி இருக்கு. போகுது. So bonus +1 point to Nagpur. 11 points differenceல தமிழ்நாடு and Nagpur இருக்காங்க. பா இல்ல விடல. ட்ரை பண்ணாரு பட் ஓகே. டே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பீட் அப் பண்ணிட்டு இருக்காங்க. 29-39. 29-39. Last 5 minutes more. Last 5 minutes. 5 minutes in court number 2. 10 புள்ளிகள் முன்னிலை. கடைசி நிமிஷம். SPM. சூப்பர் பா, கை தட்டுங்கப்பா. நல்ல கேட்ச்ங்க. நைஸ். Yes sir. Last 4 4 minutes. minutes. கடைசி 4 நிமிஷம். 40-29. 49-40. So 11 points leadingல நம்ம பண்ணிட்டு இருக்காங்க. முடிச்சிட்டாங்க. பா சூப்பர். And again it's 1 point to SPM சுரேஷ். 41ல லீடிங்ல இருக்காங்க and 29. இமாச்சல பிரதேஷ் அவங்க வந்து சதர்ன் ரயில்வேல வர்க் பண்றாங்க. சவுத் சென்ட்ரல்ல உண்மையிலே அவங்க ஒரு இந்திய பிளேயர். அது மட்டுமல்ல ஒரு விளையாட்டுத் துறையில ஒரு உயரிய விருது அப்படின்னா அர்ஜுனா அவார்டு. அந்த அர்ஜுனா அவார்டு வாங்கினவங்க அவங்க தான். ப்ளீஸ் எல்லாம் கிளாப் பண்ணலாம் ப்ளீஸ்.